கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தினார் விஜயகாந்த். பாமகவின் கோட்டையான விருதாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார் விஜயகாந்த். அந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை பெற்று தந்தார் விஜயகாந்த். அதனைத் தொடர்ந்து 2009இல் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தனித்து நின்று 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதல் முறையாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார்.